ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். இப்போ ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்களா எஸ்ஆர்ஹெச்சிட்ட 7 விக்கெட்டில். அதை பற்றின ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்லாம் கொடுங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? அது ஒரு சம்பிரதாயம் பாக்கி இருக்குல்ல. மேட்ச் முடிஞ்சோன்னா போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ ஹர்ஷா போக்லே தான் ஹார்திக் பாண்டியா கேப்டன் இன்டர்வியூ எடுத்தார். அது என்ன கேட்டார், என்ன பதில் சொன்னார்ன்றதை டக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் ஹர்ஷா போக்லே எடுத்துனாங்க கேட்டேன். அப்புறம் வின்னு பேருக்கு ஜாலி தான் அந்த மாதிரி கேட்டார். சொன்னால் எஸ் கிளாட், குட் டு ஹேவ் யூனோ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது, ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். கிளாட் பாய்ஸ் ஆர் டேக்கிங் இன் த ரைட் வேனர் பாய்ஸ். எஸ், சங்கர் படம் பாய்ஸ் இல்லை, இவர் சொல்கிறது இவங்க பாய்ஸ். எங்கள் பாய்ஸ் எல்லாம் டூயிங் வெரி வெல் அப்படின்னாரு அவர். ரைட், அடுத்த கேள்வி கேட்டார். ஏகப்பட்ட மேட்ச் வின்னர் இருக்காங்க பிறகு உங்கள் டீமில். தீபக் சார், ட்ரெண்ட் போல்ட்டு, மிச்சல் சார்னர், ரோஹித் சர்மா, எப்படி இது அந்த மாதிரி கேட்டார் அவர் ஹர்ஷ போக்லே. எனக்கு தெரியும் எல்லாருமே நல்ல பிளேயர் தான். ஒன்ஸ் எல்லோரும் கிளிக் ஆனாங்கன்னா நாங்கள் வில் பி டாமினன்ட், கம்ப்ளீட் டாமினன்ட் சைடு ஆகிடும் எங்களுது. தீபக் அவுட்ஸ்டாண்டிங் bowling, ட்ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் bowling, என்னடா ரோவை காணுமேன்னு பார்த்தேன். ரோ பிரில்லியன்ட் பேட்டிங். அப்புறம் சூர்யா ஃபினிஷ் டேட், ஓவரால் வெரி குட் வின் அப்படின்னார். சந்தோஷமாக, குட். அடுத்த கேள்வி, கேப்டன்சி நல்லா பண்ண பிறகு தீபக் சார் எப்படி ரிதத்தில் இருக்காருன்னு 4 ஓவர் லைனாக போட்டியா அப்படின்னார். ஏன்னா தீபக் சார் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டார்ல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெமினா வேணும். எதிர பிளேயர் அண்டர் ப்ரெஷரில் இருக்கணும். ரசல் மாதிரி ஆள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இவர் மொத்தமே 4 ஓவர் போட்டு 12 ரன் தான் கொடுத்தாரு. 3-4 பேர் வர ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டாங்க. ஒருத்தர் எனக்கு விளையாட பிடிக்கலன்னு வெளில போயிட்டார், இஷான் கிஷன். நிறைய விஷயம் நடந்ததுனால இட் மேட் இட் ஈஸி ஃபார் தீபக் ஆக்சுவலி. இருக்கட்டும், நவர்தலஸ் நல்ல போலிங் ஃபிகர் தான். 4 overs 12 runs. அவ்வளோ ஒரு பாலில் 12 runs கொடுக்குறாங்க சில பேர்லாம். எனிவே, நோ பாலில் சேர்த்து. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்டார். அது சொன்னால் ஐ ரியலைஸ்டு கேப்டன்சி சம்டைம் அபவுட் இன்ஸ்டிங்க்ட்டார் டக்குன்னு. ஆமாம், கேப்டன்சி வந்து உடனுக்குடனே முடிவு எடுக்கிறது தான் கேப்டன்சி, தோனி டெக்னிக் அது. நான் வந்து கேமோட சுச்சுவேஷன் பார்த்து அது தகுந்த மாதிரி தான் முடிவு எடுப்பேன். ப்ரீ பிளான்டாக எப்போவுமே நான் எடுத்தது இல்லைன்னு. போன வருஷம் எடுத்த முடியல என்னன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னது சொல்கிறேன். நான் ப்ரீ பிளானாலாம் நான் எடுக்க மாட்டேன். மேட்ச் தகுந்த மாதிரி தான் ஐ வில் டிசைட். அண்ட் சில பிளான் என்கிட்ட இருக்குது எப்போதுமே, அதையும் நான் தேவைப்படும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி ஒண்டர்ஃபுல் bowling, ரொம்ப நல்லா bowling போட்டாங்க, எஸ்பெஷலி பவர் பிளேயில். ஸோ நல்லா bowling போட்டுருக்காரு தீபக் சார். எதுக்கு அவர் ஹோல்ட் பண்ணணும் தான் 4 ஓவர் லைனாக போட விட்டார். 4 overs 12 runs and 1 wicket சொன்னார் அவர். குட். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார். 10th over ஸ்பின்னர் விக்னேஷ் புத்தரை கொண்டு வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த ஓவரில் 15 ரன் விழுந்தது அவருக்கு அடி. போலருக்கு சில டைம் அடி உழுவர் தான். எல்லாமே மேடின் ஓவர் போட்டு தான் 20 over மேடின்னு நினச்சி பாருங்க. அந்த பையனுக்கு அடித்தாங்க 15 ரன் கிளாஸ்ன்னு. அதை பற்றி கேட்டார். அவர் கரெக்டான பதில் சொன்னார். அதுக்கு சொன்னார், ஆமாம் அந்த நேரத்தில் சான்ஸ் எடுக்க பார்க்கலாம், கிளாஸன் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஒரு விக்கெட் கிடைச்சா போது அலோட் பண்ணியிருப்போம். ஏன்னா 5 விக்கெட் ஆல்ரெடி அவங்களுக்கு விழுந்துடுச்சு. எனக்கு நல்லா தெரியும் மிச்சல் சாட்னருக்கு எதிராக அவங்க சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. தே வில் நாட் டேக் ரிஸ்க். ஏன்னா சாட்னர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வெரி குட் bowler. இஃபட்டால் யாராவது சான்ஸ் எடுக்க பார்ப்பாங்கன்னா இவரை விக்னேஷ் புத்தர் அடிக்கலான்னு தான் வருவாங்க. அந்த நேரத்தில் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் அவருக்கு, அந்த யங்ஸ்டர்னால அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தேன். பட் அந்த ஓவரில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். ரைட்டு தான். சம்டைம்ஸ் யூனோ அட்டாக் bowling ஸ்ட்ராங்காக இருக்கும். தேர்டு bowler வரவது விக்கெட் எடுத்துன்னு போயிடுவார். ஏன்னா முதல்ல விளையாடுறவங்கள பார்த்து விளையாடி தேர்டு வரவங்களுக்கு அவுட் ஆகிடுவோம். அப்புறம் கடைசியாக கேட்டார், அப்புறம் எனி பாக்ஸ் டு டிக், ஏதாவது பாக்ஸை டிக் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னாரு. இல்லை ஓவராலே நாங்கள் we can do பெட்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். ஆஸ் அ குரூப்பாக நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக கிளினிக்கலாக இருக்கணும், வெரி ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு. வில் டேக் கேம் பை கேம், ஒவ்வொரு கேமாக தான் நாங்கள் எடுப்போம். அண்ட் ஸோ ஃபார் சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் உள்ள பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டார், இஷான் கிஷன் மாதிரி. இதான் நடந்தது. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். புரிய பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.